வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் நிரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். கடந்த 10 ஆண்டுகளில் சுமார் 1% இருந்த ஏற்றுமதி வருமான வளர்ச்சி தற்போது 7% உயர்ந்துள்ளதாக கைத்தொழில் மற்றும் தொழில் முனைவோர் மேம்பாட்டு அமைச்சர் தெரிவிப்பு. முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் திஸ்ஸ குட்டியாராச்சியின் கருத்து பொதுஜன பெரமுன கட்சியின் கருத்தோ அல்லது கட்சியால் உருவாக்கப்பட்டதோ அல்ல என்று சஞ்சீவ எதிரிமான சுட்டிக்காட்டு. ஜான்ஸ்டன் பெர்னாண்டோ உள்ளிட்ட 3 பேருக்கு எதிராக லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவால் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் மீண்டும் விசாரணைக்கு. விசா முடிவடைந்த நிலையில் சட்டவிரோதமாக இலங்கையில் தங்கியிருந்த 155 இந்தியர்கள் அடங்கிய குழு குடிவரவு மற்றும் குடியகல்வுத்துறை அதிகாரிகளால் கைது. தொடர்வது விரிவான செய்திகள். கடந்த 10 ஆண்டுகளில் சுமார் 1% இருந்த ஏற்றுமதி வருமான வளர்ச்சி தற்போது 7% உயர்ந்துள்ளதாக கைத்தொழில் மற்றும் தொழில் முனைவோர் மேம்பாட்டு அமைச்சர் சுனில் ஹந்துனத்தி தெரிவித்துள்ளார். ஏற்றுமதி மேம்பாட்டு அதிகார சபையால் கட்டுகஸ்தோட்டையில் மகாவலி நீர் ரீச் கோட்டலில் நடத்தப்பட்டிருந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த போது இம்முறையில் நாட்டில் வரலாற்றிலேயே மிக உயர்ந்த ஏற்றுமதி வருமானம் இந்த ஆண்டு பதிவாகியுள்ளது. மேலும் பயிரிடக்கூடிய போதும் விவசாய உற்பத்திக்கு தற்போது பயன்படுத்தப்படாமல் உள்ள நிலங்களின் விவரங்களை சேகரித்து அதனை தேசிய தரவு தொகுப்பாக உருவாக்கும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகிறது. இந்த நிலைமைகள் பயனுள்ளதாக மாற்றி அடுத்த 5 ஆண்டுகளில் ஏற்றுமதி வருவாயை அதிகரிக்க திட்டங்கள் முன்னெடுக்கப்பட உள்ளதாக அமைச்சர் தெரிவித்தார். இந்த நிலத்தரப்புகளை மாவட்ட செயலாளரிடம் வழங்கி அவர்களின் ஒத்துழைப்போடு பயிற்சிக்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும். இதன் மூலம் ஏற்றுமதி திறன் மேம்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. அவர் மேலும் கூறுகையில் 10 ஆண்டுகள் தொடர்ந்து ஏற்றுமதி வளர்ச்சி வீதம் 1% அளவில் நிலவியது. தற்போது 7% என்ற முக்கியமான வளர்ச்சி அடையப்பட்டுள்ளது. இது ஒரு முக்கியமான மைல்கல். சிறு தொழில் முனைவோர்கள் இந்த வளர்ச்சியில் முக்கிய பங்காற்றியுள்ளார்கள். எதிர்காலத்திலும் அவர்களின் பங்களிப்பு மேலும் விரிவடையும். தற்போதைய அரசாங்கம் ஏற்றுமதி ஒருங்கிணைப்பை மேம்படுத்தும் நோக்கில் உருவாக்கிய சிறப்பு பிரிவின் முயற்சிகள் காரணமாக நிலையான ஏற்றுமதி செயல்முறைகள் நடைபெறுவதற்கு வாய்ப்பு ஏற்பட்டுள்ளதாக அவர் கூறினார். மேலும் மத்திய மாகாண முதலீட்டாளர்களால் ஈட்டப்படும் வருடாந்த ஏற்றுமதி வருமானத்தை தற்போதைய $179 மில்லியன் இருந்து $500 மில்லியன் உயர்த்தும் நோக்கில் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுவதாகவும் ஏற்றுமதி மேம்பாட்டு அதிகார சபை உள்ளிட்ட பல அரசு நிறுவனங்களின் உறுதிப்பணியால் இது சாத்தியமாகும் என்றும் அமைச்சர் சுட்டிக்காட்டினார். இந்த நிகழ்வில் மத்திய மாகாண ஆளுநர் பேராசிரியர் சரத் அபேகோல், மாகாண பிரதம செயலாளர் சரத் பிரேமவன்ச, கண்டி மாவட்ட செயலாளர் இந்திக உடவத்த, ஏற்றுமதி மேம்பாட்டு அதிகார சபையின் தலைவர் மஞ்சுள விஜயசிங்க, மாகாண உதவி பணிப்பாளர் துஷார் ஜெயலத் உள்ளிட்ட அதிகாரிகள் மற்றும் பல தொழிலதிபர்கள் கலந்து கொண்டனர். முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் திஸ்ஸ குட்டியாராச்சியின் கருத்து பொதுஜன பெரமுன கட்சியின் கருத்தோ அல்லது கட்சியால் உருவாக்கப்பட்டதோ அல்ல என்று முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சஞ்சீவ எதிரிமான தெரிவித்தார். இது குறித்து கட்சி தலைமையகத்தில் நடைபெற்றிருந்த செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்ட போது அவர் இவ்வாறு கூறினார். முன்னணி சோசியலிச கட்சியின் உறுப்பினர் துமிந்த நாகமோகன் கூற்றுக்கு பதிலளிக்கும் திஸ்ஸ குட்டியாராச்சி ஜனாதிபதி தொடர்பான தனது கருத்து தனிப்பட்டதாக இருப்பதாக தெரிவித்து அது கட்சியின் கருத்து அல்ல என்று வாதிட்டார். சமீப காலங்களில் எங்கள் மீது அதிகமான பொய்யான குற்றச்சாட்டுகள் பரவி உள்ளதை கவலையுடன் காண்கின்றோம். அவற்றுக்கு எதிராக வழக்கு தொடராமல் இருப்பது குறித்து சமூகத்தில் எங்களுக்கு எதிராக தவறான கருத்துக்கள் உருவாகி வருகிறது என்றும் அவர் கூறியுள்ளார். அதிகமாக அனுருகுமார திசாநாயக ஜனாதிபதியிடம் தொடர்புடைய அவதூறு கருத்துக்களுக்கு திஸ்ஸ குட்டியாராச்சி நிபந்தனையற்ற மன்னிப்பு தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் இலங்கையின் பொதுஜன பெரமுன கட்சியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் திஸ்ஸ குட்டியாராச்சி கொழும்பு மாவட்ட நீதிமன்றத்தில் $10 பில்லியன் இழப்பீடு கோரி ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயகவுக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட அவமதிப்பு வழக்கின் போது தனது சட்டத்தரணிகள் மூலம் நீதிமன்றத்தில் இதுபோன்ற அறிவிப்பை செய்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. வர்த்தக அமைச்சராக பணியாற்றிய காலத்தில் ஜான்ஸ்டன் பெர்னாண்டோ உள்ளிட்ட 3 பேருக்கு எதிராக சதோச நிறுவனத்தின் ஊழியர்களை அவர்களின் உத்தியோகபூர்வ கடமைகளில் இருந்து விடுவித்து அரசியல் நடவடிக்கையில் ஈடுபடுத்தியதன் மூலம் அரசாங்கத்திற்கு நஷ்டத்தை ஏற்படுத்தியதாக குற்றம் சாட்டி லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவால் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இந்த வழக்கில் கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி லங்கா ஜாரத்ன முன்னிலையில் விசாரணைக்கு வந்திருந்தது. இதன்போது முறைப்பாட்டாளர் சார்பாக பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் வசந்த பெரேராவின் வழிகாட்டுதலின் கீழ் சதோச நிதி நிறுவனத்தின் முன்னாள் தலைவர் நிமேஷா சஞ்சீவனி அளித்து சாட்சியம் பதிவு செய்யப்பட்டது. பின்னர் மேலதிக வழக்கு விசாரணை அக்டோபர் 16 வரை ஒத்திவைக்கப்பட்டது. 2010 முதல் 2014 வரையிலான காலப்பகுதியில் வர்த்தக அமைச்சராக பணியாற்றிய போது சதோச நிறுவனத்தில் பணியாற்றிய ஊழியர்களை அவர்களின் உத்தியோகபூர்வ கடமைகளில் இருந்து விடுவித்து அரசியல் நடவடிக்கையில் ஈடுபடுத்தியதன் மூலம் அரசாங்கத்திற்கு நஷ்டத்தை ஏற்படுத்தி ஊழல் தடுப்பு சட்டத்தின் கீழ் ஊழல் எனப்படும் குற்றத்தை புரிந்ததாக குற்றம் சாட்டி முன்னாள் அமைச்சர் ஜான்ஸ்டன் பெர்னாண்டோ, சதோசாவின் முன்னாள் தலைவர் எலாஜ் பெர்னாண்டோ மற்றும் அதன் முன்னாள் செயல்பாட்டு பணிப்பாளரான முகமது சாகிர் ஆகியோருக்கு எதிராக லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவால் இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது.
இலங்கை வெளிவிவகாரத்துறை மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு துறை பிரதி அமைச்சர் அருண் ஹேமச்சந்திரவுக்கும் ஜப்பானிய வெளிநாட்டு விவகார அமைச்சகத்தின் தென்கிழக்கு மற்றும் தென்மேற்கு ஆசிய விவகாரங்களுக்கான தலைமை இயக்குனர் ஷிங்கோ மியாமோட்டோ மற்றும் இலங்கைக்கான ஜப்பானிய தூதுவர் அகிரா இஷிமோட்டோக்கு இடையிலான விசேட சந்திப்பொன்று கொழும்பில் நடைபெற்றது. இந்த சந்திப்பின் போது ஜெய்கா நிதியுதவி பெற்ற அபிவிருத்தி திட்டங்கள், வெளிநாட்டு வேலைவாய்ப்புகள், முதலீட்டு சுற்றுலா துறைகள் தொடர்பாக மேலதிக ஒத்துழைப்புகள் ஏற்படுத்தும் வழிகள் குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டுள்ளது. இந்த சந்திப்பில் வெளிவிவகார அமைச்சின் பணிப்பாளர் ஜெனரல் ருவாந்தி டெல்பிட்டியவும் கலந்து கொண்டார். இலங்கையுடனான நீடித்த மற்றும் நம்பகமான பங்கு கொண்ட நட்புறவுக்கு ஜப்பானிய அரசு வழங்கும் ஒத்துழைப்புக்கு பிரதி அமைச்சர் தமது நன்றிகளை தெரிவித்தார். இரு நாடுகளுக்கும் பயனளிக்கும் வகையில் இந்த உறவை மேலும் பலப்படுத்த இலங்கை தொடர்ந்தும் அர்ப்பணிப்புடன் செயல்படும் என்றும் அவர் உறுதியளித்தார். விசா முடிவடைந்த நிலையில் சட்டவிரோதமாக இலங்கையில் தங்கியிருந்த 155 இந்தியர்கள் அடங்கிய குழு குடிவரவு மற்றும் குடியகல்வுத்துறை அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்தியர்கள் அனைவரும் தனிப்பட்ட விசா விதிமுறைகள் காரணமாக கைது செய்யப்பட்டனர். கைது செய்யப்பட்டமையை தொடர்ந்து இந்தியர்கள் தங்கள் தனிப்பட்ட விசா கட்டணமான $200 அபராதமாக $500 சேர்த்து குடிவரவு திணைக்களத்திற்கு 3,36,15,000 செலுத்த வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. இந்த நடவடிக்கையின் மூலம் இலங்கை குடிவரவு துறைக்கு மொத்தமாக 33.5 மில்லியன் ரூபாவுக்கு இணையான வருமானம் கிடைத்துள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இது இலங்கை வரலாற்றில் விசா விதிமுறையை மீறிய குற்றச்சாட்டில் சிக்கியவர்கள் மூலம் கிடைத்த மிகப்பெரிய வருமானம் என்றும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். சந்தேக நபர்களான இந்திய நபர்கள் ஆன்லைன் சந்தைப்படுத்தல் மற்றும் பந்தய நடவடிக்கையில் ஈடுபட்டு வந்த ஒரு சர்வதேச கடனை நிறுவனத்தின் அலுவலகத்திற்காக வேலை செய்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. கொழும்பில் உள்ள ஒரு கட்டிடத்தில் நடத்தப்பட்ட சோதனையின் போது இவர்கள் கண்டுபிடிக்கப்பட்டனர். 25 முதல் 54 வயதுக்குட்பட்ட இவர்கள் பயண விசாவை பயன்படுத்தி இலங்கையில் 1 மாதம் முதல் 1 வருடம் வரை தங்கியிருந்ததோடு உள்ளூர் நிறுவனத்தில் பணியாற்றி வந்தமையும் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த நிலையில் வெளிசர குடிவரவு திணைக்களத்தின் தடுப்பு மையத்தில் இடமில்லாத காரணத்தினால் அபராதங்களை செலுத்தியவுடன் அவர்களிடம் இலங்கையை விட்டு உடனடியாக வெளியேறுமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது. பொதுஹெர பகுதியில் நபரொருவரை கடத்தி கொலை செய்ததாக கூறப்படும் வழக்கில் கைது செய்யப்பட்ட முன்னாள் கடற்படை தளபதி அட்மிரல் நிஷாந்த ஒலுகேதென மீண்டும் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். நேற்றைய தினம் ஜூலை 30 பொகல்கர நீதவான் நீதிமன்றத்தில் அவரை முன்னிலைப்படுத்திய போது எதிர்வரும் ஆகஸ்ட் 13 வரை அவரை தொடர்ந்து விளக்கமறியல் வைக்குமாறு உத்தரவிடப்பட்டது. இதேவேளை இலங்கை ராணுவ தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் லசந்த ரொட்ரிகோவின் சேவை காலம் நீடிக்கப்பட்டுள்ளது. இதன்படி 2025 ஆகஸ்ட் 1 முதல் மேலும் 1 வருடத்திற்கு பதவி நீடிக்கப்பட்டுள்ளதாக ராணுவ ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார். இந்த சேவை நீடிப்பு ஜனாதிபதியால் வழங்கப்பட்டதாகவும் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. செம்மணியில் இன்று வரை 115 மனித எலும்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளதோடு அவற்றில் 102 எலும்பு தொகுதிகள் முழுமையாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன என்று சட்டத்தரணி ரணிதா ஞானராஜா தெரிவித்துள்ளார். செம்மணி சித்துப்பாத்தி இந்து மயானத்தில் உள்ள மனித புதைகுழியின் 2ஆம் கட்ட அகழ்வு பணிகள் தொடரும் நிலையில் கடந்த புதன்கிழமை 25வது நாளாக இந்த பணிகள் முன்னெடுக்கப்பட்டது. அதில் கலந்து கொண்ட சட்டத்தரணி ரணிதா ஞானராஜா கூறுகையில், இன்றைய அகழ்வு பணியின் போது மேலும் 4 எலும்பு தொகுதிகள் கண்டறியப்பட்டுள்ளது. மேலும் 3 எலும்புக்கூட்டு தொகுதிகள் முழுமையாக அகழ்ந்தெடுக்கப்பட்டு நீதிமன்ற கட்டுப்பாட்டுக்குள் ஒப்படைக்கப்பட்டுள்ளன. இன்று முடிவடையும் நிலையில் மொத்தமாக 115 எலும்புக்கூட்டு தொகுதிகள் இனம் காணப்பட்டு அவற்றில் 102 தொகுதிகள் அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளதாகவும் இது குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் என்றும் தெரிவித்திருந்தார். மேலும் ஒரு பெரிய மனித எலும்புக்கூட்டு தொகுதியோடு ஒரு சிறிய குழந்தையின் எலும்பு தொகுதியும் சேர்ந்து காணப்பட்டதாக அவர் குறிப்பிட்டிருந்தார். பெரிய மனித எலும்பு தொகுதியோடு சிறிய எலும்பு தொகுதியானது அரவணைக்கப்பட்ட நிலையில் காணப்பட்டதாகவும் முறையாக சுத்தப்படுத்தி அடையாளம் காணப்பட்டதற்கு பின்னர் முழுமையாக அகழ்ந்தெடுக்கப்பட்டதாகவும் அவர் தெரிவித்திருந்தார்.